எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு பருவம் 3இல் வேளாண்மை என்ற 2ஆம் கட்டகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த காணொளியில பார்க்கலாம். இந்த கட்டகத்துல வேளாண்மையின் சிறப்புகள் மற்றும் அதன் வகைகளை தெரிந்து கொள்ளும் வகையிலும் தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் பயிர் வகைகளை உணவுப் பயிர்கள், பணப்பயிர்கள், பழங்கள், பூக்கள் என வகைப்படுத்தி கூறும் வகையிலும் 2 கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கற்றல் விளைவுகளை மாணவர்கள் அடைய 2 செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் மாணவர்கள் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை செய்யும் வகையில் பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சோற்றுப்பருக்கையின் கதை என்ற முதல் செயல்பாட்டின் துவக்கத்துல விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அடிப்படை கருவியான ஏர் குறித்த காலச்சுவடி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாட்டின் நுழையும் முன் பகுதியானது ஒரு சோற்றுப்பருக்கையும் ஓவியா என்ற குழந்தையும் பேசுவது போன்று உரையாடல் பகுதியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த உரையாடல் ஒரு சோற்றுப்பருக்கை தான் உருவான கதையை சொல்றதோட மட்டுமல்லாம வேளாண்மையின் சிறப்பையும் சொல்வது போல அமைஞ்சிருக்கு. இந்த உரையாடல் பகுதியை ஆசிரியர் கதை, பொம்மலாட்டம் அல்லது QR காணொளி மூலமா மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில செயல்பாட்டை மேற்கொள்ளணும். இந்த கதையை மாணவர்கள் அறிந்து கொண்ட பின்னர் கருத்துருவாக்க தருணம் பகுதியில மாணவர்கள் ஏற்கனவே பருவம் 2இல் தமிழ் பாடத்தில் கற்றுக்கொண்ட உழவுப் பொங்கல் பாடலின் கருத்தினை நினைவூட்டி செயல்பாட்டை தொடரணும். வேளாண்மை என்றால் என்ன என்ற வினாவை கேட்டு மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்க வாய்ப்பளிக்கணும். இறுதியா ஆசிரியர் வேளாண்மை மற்றும் விவசாயம் குறித்து அறிமுகம் செய்யணும். பின்னர் கற்றலின் தருணம் பகுதியில மாணவர்களை 4 குழுக்களா பிரித்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள வேளாண்மை வகைகள் மற்றும் சூழல் சார்ந்த பட அட்டைகளை கொடுக்கணும். இப்போ ஒரு குழு தங்களுடைய வேளாண்மை தொடர்பான சூழலை கூற மற்ற குழு மாணவர்கள் தங்களுக்குள் கலந்துரையாடி தாங்கள் புரிந்து கொண்ட கருத்துக்களை சொல்லணும். இறுதியா ஆசிரியர் அனைத்து வேளாண்மை வகைகளையும் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பினை பயன்படுத்தி தெளிவா சொல்லணும். இச்செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களை முளைப்பாரி செய்து வரச் சொல்லும் வகையில புதையலை தேடி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாட்டின் மூலம் மாணவர்கள் வேளாண்மையின் சிறப்புகளையும் அதன் வகைகளையும் தெரிஞ்சுப்பாங்க. பயிர்களின் வகைகள் என்ற 2வது செயல்பாட்டிற்கு மாணவர்களை 4 குழுவா பிரித்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை ஆசிரியர் மேசையில காட்சிப்படுத்தணும். பின்னர் முதல் குழு உணவுப் பயிர்கள் படங்களையும், 2ஆம் குழு பழங்கள் படங்களையும், 3ஆம் குழு பூக்கள் படங்களையும், 4ஆம் குழு மீதமுள்ள பொருள்களையும் எடுக்கச் சொல்லணும். எடுத்துக்காட்டா உணவு சமைக்க தேவைப்படும் அத்தியாவசிய பொருள்கள் என ஆசிரியர் சொல்ல முதல் குழு மாணவர்கள் உணவுப் பயிர்கள் சார்ந்த படங்களை எடுக்கணும். இவ்வாறு 4 குழுவினரும் எடுத்த பின்னர் ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் எடுத்த பொருள்களின் பெயர்களை சொல்ல ஆசிரியர் அவைகளின் வகைகளுக்கு ஏற்ப 4 தொகுப்புகளாக தனித்தனியே கரும்பலகையில் அட்டவணைப்படுத்தணும். பிறகு மாணவர்களிடம் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு வினாக்கள் கேட்டு கலந்துரையாடி ஒவ்வொரு தொகுப்பிற்கும் பெயர் வைப்பதோடு பணப்பயிர்கள் என அழைக்கப்படுவதற்கான காரணத்தையும் கூறணும். இந்த செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்களை பள்ளித்தோட்டம் அமைத்து அதன் வளர்ச்சியை கவனித்து பதிவு செய்யும் வகையில் புதையலை தேடி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இச்செயல்பாட்டின் மூலம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் பல்வேறு பயிர் வகைகளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. மேற்கண்ட செயல்பாடுகளின் மூலமாக மாணவர்கள் வேளாண்மை, அதன் சிறப்புகள், வகைகள் மற்றும் தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் பல்வேறு பயிர்களின் வகைகளை நல்லா தெரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.